இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை குறிப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி வன்னியரசு அவர்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக பணியாற்றி வரக்கூடியவர். நான் மதுரையிலே இந்த இயக்கத்தை பொறுப்பேற்று செயல்பட தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு களத்தில் நிற்பவர். கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமானவர். பல முறை நாம் தேர்தலில் நின்றிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் 1999 இருந்து 5 சட்டமன்ற தேர்தல், இந்த தேர்தலோடு 5 நாடாளுமன்ற தேர்தல் என்று 10 தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவர் வாய்ப்பு கேட்பார், நான் இல்லை என்று சொல்லுவேன். ஆனாலும் பொறுமை காத்து கட்சி தலைமைக்கும் கட்சியின் கொள்கைக்கும் விசுவாசமாக இருந்து 20 ஆண்டு காலம் பொறுத்திருந்து இன்றைக்கு 21வது ஆண்டில் 2021வது ஆண்டில் வானூர் தொகுதியின் வேட்பாளராக உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவரை ஒப்படைத்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் வானூர் தொகுதிக்கு வாய்த்திருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அரசியலில் விசுவாசம் என்பது மிக முக்கியமானது. சீட்டு கிடைக்கவில்லை என்றால் உடனே வேறு கட்சிக்கு போகலாமா என்று எண்ணக்கூடியவர்கள் இருக்கிற அரசியல் களத்தில் பலமுறை வாய்ப்பு கேட்டும் நான் வருத்தம் கூட விசுவாசத்தோடு காத்திருந்து இன்றைக்கு இந்த தொகுதியின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் இந்த தொகுதியிலேயே தங்கியிருந்து உங்களுக்காக, உங்களின் நலன்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பார். இந்த தொகுதியில் உள்ள கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொள்வார் என்கிற உறுதியை நான் முதலில் உங்களுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும் என்றுதான் இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டு காலம் அதிமுக தொடர்ந்து ஆட்சியிலே இருந்திருக்கிறது. மறைந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 5 ஆண்டு காலம், அதனை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 ஆண்டு காலம். 10 ஆண்டு காலம் பட்டது போதும். அடி முதல் நுனி வரையில் அனைத்து துறைகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. வெளிப்படையான லஞ்ச லாவண்யங்கள் தலைவிரித்தாடக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் எடப்பாடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலம் நடந்தேறியது. இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டையே மோடிக்கு அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மோடியிடம் அடமானம் வைக்கப்பட்ட தமிழக அரசியலை, தமிழ்நாட்டை மீட்பதற்குரிய வல்லமை, காப்பதற்குரிய வலிமை அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் அருமை புதல்வராய் மட்டுமின்றி தன்னுடைய இளம்பிராயத்திலிருந்து அரசியலில் ஈடுபட்டு மிசா காலத்தில் பல்வேறு கொடுமைகளுக்கு ஆளாகி சிறை கொட்டடியிலே சொல்லனா துன்பங்களை எல்லாம் அனுபவித்து படிப்படியாக இந்த கட்சியிலே பொறுப்புகளை ஏற்று இளைஞரணி தலைவராக, பிறகு பொருளாளராக, இன்றைக்கு தலைவராக கட்சியில் படிப்படியாக அதிகாரத்திற்கு வந்து இன்றைக்கு திமுக கழகத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்தக்கூடிய வல்லமை மிக்க ஒரு தலைவராக பரிணமித்து நிற்கிறார். அவர் தொலைநோக்கு பார்வையோடு 5 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டி எழுப்பிய ஒரு கூட்டணி தான் நாம் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தேர்தல் நேரத்திலே திடீரென்று உருவான சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல. பாரதிய ஜனதா இங்கே காலூன்ற துடிக்கிறது. மோடி, அமித்ஷா தலைமையிலான மதவாத கட்சி தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரியையும் ஒரே நேரத்தில் குறிவைத்திருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னதாக பாண்டிச்சேரி அரசை கவிழ்த்து விட்டது
மோடி கும்பல், அமித்ஷா கும்பல் அவசியமே இல்லாமல் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி எந்த அநாகரிகத்தையும் நாங்கள் அரங்கேற்ற முடியும், அடாவடியான அரசியலை செய்ய முடியும் என்பதற்கு சான்றாக பாண்டிச்சேரி அரசாங்கத்தை கவிழ்த்தது. எவ்வளவு பெரிய அருவருப்பு என்பதை, அருவருப்பான அரசியல் என்பதை நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. எந்த காரணமும் இல்லை. கிரண்பேடியை வைத்து 5 ஆண்டு காலம் நாராயணசாமி அவர்களை ஆட்சி செய்ய விடாமல் தடுத்தார்கள். கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்தார்கள். அடுத்து பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் மூலம், அதிமுக மூலம் நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாட்டையும் குறிவைத்திருக்கிறார்கள். அதற்கு அதிமுகவும் பாமகவும் சிவப்பு கம்பளம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த ஆபத்தை உணர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த கூட்டணியிலே இணைந்து இன்றைக்கு பன்ருட்டியிலே அவர் ஒரு வேட்பாளராகவும் இருக்கிறார். சந்தர்ப்பவாதத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நினைத்திருந்தால் அதிமுக கூட்டணியிலே இணைந்திருக்க முடியும். பாஜக இழுத்த இழுப்புக்கு அவரும் போயிருக்க முடியும். ஆனால் நம்மை போல் அவரும் தமிழர் நலன் கருதி, தமிழ்நாட்டு நலன் கருதி, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்பை உணர்ந்து அதற்கு பொருத்தமான தலைமை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை ஏற்று இன்றைக்கு பேரம் பேசுகிற அரசியலை செய்யாமல் நாட்டின் நலம் காக்கிற அரசியல் என்கிற அடிப்படையிலே வேல்முருகன் அவர்களும் இந்த கூட்டணியிலே தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றி உணர்வோடு, பொறுப்புணர்வோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எனவே நமது கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல, கொள்கை கூட்டணி. 2016 உருவாக்கப்பட்ட கூட்டணி, நீட்டை எதிர்த்து போராடிய கூட்டணி. கடைசியாக மோடி கொண்டு வந்த வேளாண் சட்டங்கள், விவசாயத்திற்கு என்று அவர் கொண்டு வந்திருக்கிற சட்டங்கள் ஆபத்தான சட்டங்கள். எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தும் அதை பற்றி கவலைப்படாமல் தனக்கு இருக்கிற பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு அடாவடித்தனமாக அந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறது மோடி கும்பல். சிஏஏ சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிராகவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்து அரசமைப்பு சட்டத்திலே 370வது உறுப்பு, அந்த உறுப்பை ரத்து செய்து அடாவடித்தனமாக அந்த மசோதாவை நிறைவேற்றியது மோடி அரசு. அருமை தோழர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு புதிய இந்தியாவை, மாடர்ன் இந்தியா, ஒரு நவீன இந்தியாவை கட்டமைப்பதற்காக அவர் அல்லும் பகலும் அயராது உழைத்து உலக நாடுகளின் சட்டங்களை எல்லாம் ஊன்றி படித்து, இது பல மதங்கள் வாழுகிற நாடு, பல மொழிகள் பேசுகிற மக்களை கொண்ட நாடு, பல தேசிய இனங்களின் கலாச்சாரங்களை கொண்ட நாடு, இது ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரு புதிய இந்தியாவாக இது கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கிற கனவுகளோடு அவர் உருவாக்கிய சட்டம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். உலகத்திலேயே சட்ட வல்லுநர்கள் எல்லாம் பார்த்து வியந்து பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான சட்டத்தை, உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கட்டமைக்கக்கூடிய சட்டத்தை வரையறுத்து தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த சட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அரசுதான், அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்று செயல்படுகிற அரசுதான், அந்த சட்டத்திற்கு பதிலாக மது சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று துடியாய் துடிக்கிற அரசுதான் மோடி தலைமையிலான பாஜக அரசு. நாம் ஏன் பாஜகவை எதிர்க்கிறோம்? தமிழ்நாட்டிலே பிஜேபி ஒன்றுமே கிடையாது, ஒரு இடத்தில் கூட கிளை இல்லை. அது இந்தியாவை ஆளுகிற கட்சியாக இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகளோடு ஒப்பிட முடியாத ஒரு கட்சி. தனித்து நின்றால் நாம் கூட சட்டமன்ற உறுப்பினர்களாக வெற்றி பெற முடியும், நாடாளுமன்ற உறுப்பினர்களாக கூட வெற்றி பெற முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஒன்றிய கமிஷனராக கூட பிஜேபியால் வெற்றி பெற முடியாது. அந்த கட்சியிலே சேர்கிறவர்கள் எல்லாம் முன்னாள் ரவுடிகள், இந்நாள் ரவுடிகள். அந்த கட்சியிலே சேர்கிறவர்கள் எல்லாம் முன்னாள் IAS IPS காலாவதியான அதிகாரிகள். அந்த கட்சியிலே சேர்கிறவர்கள் எல்லாம் முன்னாள் இந்நாள் காலாவதியான நடிகர் நடிகைகள் தான். பாருங்கள்.
அது எல்லாமே ரிட்டையர்ட் கேஸ் தான். ரிட்டையர்ட் ஐபிஎஸ், ரிட்டையர்ட் ஐஏஎஸ், இல்லைன்னா ரிட்டையர்ட் ஆக்டர், ரிட்டையர்ட் ஆக்ட்ரஸ். நம்முடைய அக்கா குஷ்பு உட்பட காலாவதி ஆகிவிட்டது. இனிமேல் அங்க மார்க்கெட் கிடையாது, யாரும் நடிக்க கூப்பிட மாட்டார்கள். ஆகவே காலாவதியானவர்களின் கூடாரம் தான் பாஜக. யாரோ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்திருக்காங்க, யாரோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, எல்லாம் அங்க வந்து ரிட்டையர்டு, இல்லைன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு வராங்க, ஒன்றும் பண்ண முடியல. எல்லாம் காலாவதியானவர்களின் கூடாரம் தான். பாண்டிச்சேரியிலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, காவல்துறையினரால் தேடப்படக்கூடிய மிக மோசமான குற்றவாளிகளை அந்த கட்சி வெளிப்படையாக சேர்த்துக் கொள்கிறது. ஆனா நம்மளை பார்த்து அவன் குற்றவாளின்றான். என் கூட இருக்கிற ரவிக்குமார் PhD முடித்தவர், என் கூட இருக்கக்கூடிய பலர் அதிகாரிகளாகவும் ஆசிரியர்களாகவும் மெத்த படித்தவர்களாகவும் மார்க்சியம் கற்றவர்களாகவும் அம்பேத்கரியத்தை உணர்ந்தவர்களாகவும் பெரியாரியத்தை பேசக்கூடியவர்களாகவும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களாகவும் சமூக நீதி பாதுகாவலர்களாகவும் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளோடு இருக்கக்கூடிய தோழர்களுடன் பிஜேபியில் இருப்பவர்கள் யாரும் வாதாடி ஜெயிக்க முடியாது. விவாதம் நடத்த அவர்கள் தயங்குவார்கள், வேணா வன்முறையை பேசுவார்கள், வெறுப்பு அரசியலை பேசுவார்கள், நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவார்கள். ஆகவே பிஜேபியை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்று சொன்னால், இந்திய அரசமைப்பு சட்டத்தையே தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் பிஜேபியை சார்ந்தவர்கள். அதை நினைத்து நீங்கள் நெஞ்சிலே நிறுத்த வேண்டும். மிகவும் ஆபத்தான ஒரு கட்சி, மிகவும் ஆபத்தான ஒரு கட்சி. யார் கூட்டணி வைக்கிறார்களோ அந்த கூட்டணி கட்சிகளையே சிதைப்பார்கள். பீகாரிலே நிதிஷ்குமார் கட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார்கள். பீகாரிலே ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சியை இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒருவர் கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு அவர்களை நிதிஷ்குமாருக்கு எதிராக போட்டியிட வைத்து அதையும் காலி செய்து விட்டார்கள். கூட்டணி கட்சிகளையே சிதைக்கக்கூடிய ஒரு அநாகரிகத்தை அரங்கேற்றக்கூடியவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சி. நான் சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவும் இருக்காது, பாமகவும் கரைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. எதிரே இருக்கக்கூடிய கட்சியை விட கூட இருக்கிற கட்சிக்கு குழி தோண்டுகிற வேலைதான் பாஜகவின் நாகரிகம். அவர்களின் அரசியலே அதுதான், அப்படித்தான் செய்வார்கள். அருணாச்சல பிரதேசம் என்று கருதுகிறேன், ஒரு கூட்டணி கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை தலைவரை தவிர அவ்வளவு பேரை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையே விலைக்கு வாங்கி பிஜேபி சேர்த்துக் கொண்டார்கள். இந்த தொகுதியில் நீங்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டால் அது பிஜேபிக்கு ஓட்டு போட்டதாகத்தான் பொருள். நீங்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தால் பாஜகவுக்கு வாக்களிப்பதாகத்தான் பொருள். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் மோடியை முதலமைச்சராக்குகிறீர்கள் என்றுதான் பொருள். ஓபிஎஸ்ஐ மறுபடியும் துணை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அமித்ஷாவை மீண்டும் நீங்கள் துணை முதலமைச்சராக்க போகிறீர்கள் என்றுதான் பொருள். அதிமுக ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் இருந்த அதிமுக அல்ல, இது எடப்பாடி காலத்து அதிமுக. மோடியிடம் அடமானம் வைத்து விட்டார்கள், அதிமுகவையும் அடமானம் வைத்து விட்டார்கள், தமிழ்நாட்டையும் அடமானம் வைத்து விட்டார்கள். இந்த கட்சி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, தன்னுடைய பதவி பாதுகாத்தால் போதும், சொத்தை பாதுகாத்தால் போதும் என்கிற நிலைக்கு எடப்பாடியும் அவருடைய சகாக்களும் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிஜேபியில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. எடப்பாடியும் ஓபிஎஸும் பிஜேபியில் சேர்ந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி ஒரு நிலையை இங்கே தமிழ்நாட்டில் ஏற்படுத்துவதற்கு பிஜேபி நினைக்கிறது. தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு வலிமை இல்லை என்றாலும் கூட நாம் ஏன் பிஜேபியை எதிராக பார்க்கிறோம் என்றால், அவர்கள் அதிமுக முகமூடியை போட்டுக்கொண்டு பாமக முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிலே வளர்ந்துவிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். அதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுகவும் அடித்தளம் அமைத்து தருகிறது. அவர்கள் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள். பிஜேபியை வளர்த்து விடுவதற்கு வழிவகை செய்ததன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம். எதையாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக செய்திருக்கிறார்களா? நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று எடப்பாடி தீர்மானம் நிறைவேற்றினாரே, பாரதிய ஜனதா அதை ஏற்றுக்கொண்டதா? 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லோரும் குரல் கொடுக்கிறோம், போராடுகிறோம். நம்முடைய அழுத்தத்தை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி அரசு அவர்களை விடுதலை செய்யலாம் என்று தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்தது ஆளுநருக்கு. ஆளுநர் ஒப்புதல் தந்தாரா?
தமிழ்நாட்டு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஏன் ஒப்புதல் தரவில்லை? மோடி ஒப்புதல் தரவில்லை, அமித்ஷா ஒப்புதல் தரவில்லை. அதனால் பன்வாரிலால் கையொப்பமிடவில்லை. 7 தமிழர்களை விடுதலை செய்ய அவர்கள் விரும்பவில்லை. ஐநா மனித உரிமை கவுன்சில் ஜெனீவாவில் இருக்கிறது, ஐரோப்பா கண்டத்திலே ஜெனீவாவில் இருக்கிறது. அங்கே விவாதம் ஈழத்தமிழர் பிரச்சனை குறித்து பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஐநாவில் ராஜபக்சேவை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும். ராஜபக்சே ஆட்சி காலத்தில் தமிழினம் படுகொலை செய்யப்பட்டது, அதை விட முடியாது, விசாரணை நடத்தியாக வேண்டும், சர்வதேச குற்றப்புலனாய்வு விசாரணை நடத்தியாக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை முன்மொழியும் போது எடப்பாடி தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால், ஈழத்தமிழர்களின் மீது அக்கறை உள்ளவராக இருந்தால் அந்த தீர்மானத்தை ஆதரித்தல்லவா ஓட்டு போட்டிருக்க வேண்டும். இந்தியா தமிழ்நாட்டை ஒரு அங்கமாக கொண்டிருக்கிற ஒரு தேசம். கிட்டத்தட்ட 7 கோடி தமிழர்களை கொண்ட தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு அங்கமாக இருக்கிறது. நம்முடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவராக இருந்திருந்தால் மோடி என்ன செய்திருக்க வேண்டும்? தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலே ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ராஜபக்சேவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக ஓட்டு போட்டு இருக்க வேண்டும். 22 நாடுகள், உலகத்தில் உள்ள 22 நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக, ராஜபக்சேவுக்கு எதிராக, தமிழர்களுக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த துரோக கும்பல் பாஜக அரசு நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் என்று வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம், அதுதான் அதற்கு பொருள். ஆதரித்து வாக்களிக்க மாட்டோம். தமிழர்கள் நலன்கள் எங்களுக்கு முக்கியமில்லை, ராஜபக்சேவை காப்பாற்றுவதுதான் முக்கியம். ஈழத்தில் இருக்கிற தமிழர்கள் இந்துக்கள் இல்லையா? ராஜபக்சே இந்த இந்துவா? யாரிடத்தில் இந்த நாடகம்? இந்தியாவிலே இந்துக்கள் ஆதரவு, இலங்கையிலே ராஜபக்சேவுக்கு ஆதரவா? இந்துக்களாக வாழ்கிற தமிழர்களுக்கு எதிரா? இதுதான் மோடி கும்பலின் நாடகம். இப்படிப்பட்ட இந்த கும்பலைத்தான் இன்றைக்கு பாமகவும் அதிமுகவும் தோளிலே தூக்கி சுமக்கிறது. தமிழர்களுக்கு எதிரி. எப்போதுமே இவர்கள் தமிழர்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஈழத்தமிழர்களுக்கு நலன் விளையும், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்றெல்லாம் பல பேர் இங்கே ஆதரவு தெரிவித்து ஒரு காலத்தில் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நிலை? ஈழத்தமிழர் விடுதலையாக இருந்தாலும் இன்றைக்கு ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ராஜபக்சேவுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிப்பதாக இருந்தாலும் நமக்கு எதிராகத்தான் செயல்படுகிறார்கள். எப்போதுமே தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி. மறைமுகமாக இந்தியை திணிக்கிறார்கள், சமஸ்கிருதத்தை திணிக்கிறார்கள். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வட இந்திய பகுதிகளில் இருந்து வேலை வாய்ப்பு தேர்வு மூலம் நாங்கள் அமர்த்துகிறோம் என்ற பெயரில் நெய்வேலியில் கூட 99% பேர் வட இந்திய மாநிலங்களை சார்ந்தவர்களை, பொறியாளர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து 1-2 பேர் கூட இல்லை. ரயில்வே துறையில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அஞ்சல் துறையில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, வங்கிகளில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டை மறைமுகமாக இப்படி அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகிறார்கள். திடீரென்று வேல் வேல் வீரவேல் என்று முருகனை கையில் எடுத்துக் கொண்டார்கள். ஏன் தமிழ்நாட்டிலே ராமரை பற்றி பேச வேண்டியதுதானே, அயோத்தியை பற்றி பேச வேண்டியதுதானே? தமிழர்கள் முருகனை வழிபடக்கூடிய நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதால் முருகனை துணைக்கு அழைக்கிறார்கள். எங்கள் முருகன் எங்களுக்கு ஆதரவாக இருப்பானா? தமிழ் தெரியாத உங்களுக்கு ஆதரவாக இருப்பானா? முருகன் தமிழ் கடவுள், எங்கள் கடவுள், தமிழர்கள் வணங்குகிற கடவுள். அந்த முருகனை இன்றைக்கு இவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்கிறார்கள். ஆனால் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று அவர்கள் போராடுவார்களா? என்எல்சியிலே தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று பிஜேபி காரன் போராட்டம் நடத்துவானா? ரயில்வே துறையில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தர வேண்டும் என்று போராட்டம் நடத்துவார்களா? தமிழ் மொழி வாழ வேண்டும், இந்தியை திணிக்க கூடாது என்று தமிழ்நாட்டு பிஜேபி போராட்டம் நடத்துமா? ஔவையார் பாடலை எழுதி இந்தியை எழுதி படித்துவிட்டால் நீங்கள் தமிழர்களை நேசிக்கிறீர்கள் என்று நாங்கள் ஏமாந்து விடுவோமா?
பாரதியார் பாடலை இந்தியிலே எழுதி படித்துவிட்டால் நீங்கள் தமிழர்களை நேசிக்கிறீர்கள், தமிழ்நாட்டு மக்களின் மீது அக்கறை கொண்டுள்ளீர்கள் என்று ஏமாந்து விடுவோமா? ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளை வேறு படிக்கிறார் இந்தியை எழுதி வைத்து. யாரை ஏமாற்ற? அவர்கள் ட்விட்டர் பக்கங்களில் தமிழே ட்வீட் செய்கிறார், பதிவு போடுகிறார், தமிழ்நாட்டுக்காரர்களை வைத்துக் கொண்டு. இதெல்லாம் நம்ம ஏமாற்றுகிற வேலை. கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்க வேண்டியதுதானே தமிழர்களின் மீது அக்கறை இருந்தால். தமிழ்நாட்டை சார்ந்த மீனவர்கள் 20 பேரை இன்றைக்கு சிங்கள இனவெறி அரசு கைது செய்திருக்கிறது. அவர்களை மீட்பதற்கு என்ன நடவடிக்கை? அவர்கள் மீது அண்மையிலே துப்பாக்கி சூடு நடத்தியது. அவர்களை கண்டித்திருக்கிறதா மோடி அரசு? யாரை ஏமாற்ற திருக்குறளை பேசுகிறீர்கள்? யாரை ஏமாற்ற கனியன் பூங்குன்றனுடைய பொன்மொழி யாதும் ஊரே யாவரும் கேளு? மோடி நாடகம் ஆடுகிறார். மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் தான் பிஜேபியின் அடிப்படை அரசியல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. நமக்கிடையிலே சாதிய வேறுபாடுகள் இருக்கலாம், நமக்கிடையிலே மத வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பெரியார் பக்குவப்படுத்திய மண், பேரறிஞர் அண்ணா செழுமைப்படுத்திய மண், தலைவர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய தமிழர் பூமி. இங்கே மதவெறி அடிப்படையில் இதுவரையில் மோதல் நிகழவில்லை. சாதி அடிப்படையில் மோதல் நிகழ்ந்தாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வன்முறை வெறியாட்டம் வெடித்ததில்லை. ஆனால் பிஜேபியினுடைய அரசியலே முஸ்லிம்களுக்கு எதிராகவும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும், தலித்துகளுக்கு எதிராகவும் வன்முறைகளை தூண்டுவதுதான் அவர்களின் வாக்கு வங்கி அரசியல். இந்தியா முழுவதும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தப்பித்தவரை அவர்கள் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் கூட, ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. 20 அவர்கள் தோல்வி அடைவார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது, அது வேறு. இந்த தொகுதியில் பிஜேபி போட்டியிடவில்லை, இரட்டை இலை சின்னம் தான் போட்டியிடுகிறது. ஆனால் இரட்டை இலைக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் தாமரைக்கு போட்டதாகத்தான் பொருள். அதிமுகவுக்கு போடுகிற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாகத்தான் பொருள். தயவு கூர்ந்து நீங்கள் குழம்பிவிட வேண்டாம். இது எப்போதே நீர்த்து போய்விட்டது. அதிமுக பாமகவும் பாஜகவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நடுவில் இருக்கிற மாதான் இப்போ ஜாவா மாறப்போகிறது. பாமக என்ற எழுத்திலே 3 எழுத்திலே மா இருக்கு பாருங்க மத்தியில, அது ஜா என்று மாறப்போகிறது. அப்படித்தான் அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கு அடித்தளம் அமைத்து தருகிறார்கள். சமரசமாகி இந்த தேர்தல் அரசியலை சந்திக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அடியெடுத்து வைக்க கூடாது, அதை தடுத்தாக வேண்டும். தமிழ்நாட்டை பாதுகாத்தாக வேண்டும், சமூக நீதியை பாதுகாத்தாக வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாக வேண்டும். முஸ்லிம்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட சிஏஏ சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும். ஆணவ கொலைகளை தடுப்பதற்குரிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும். எடப்பாடி அவர்களால் அவமானம் வைக்கப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் தேசத்தை மீட்டாக வேண்டும். அதற்கு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். திருமாவளவன் முதல்ல போய் 6 சீட்டுக்கு கையெழுத்து போட்டாரு. ஏதோ நமக்கு கவலைப்பட்டு சில பேர் நீலி கண்ணீர் விடித்தார்கள். 6 வாங்குறோம், 8 வாங்குறோம், 10 வாங்குறோம், அது கூட்டணியில் எங்களுக்குள்ள பிரச்சனை. விடுதலை சிறுத்தைகள் வளரணும் நினைக்கலாம். வளர வேண்டும் என்று நினைக்கிறவன் விமர்சனம் செய்தாலும் சரி, ஆனால் அழிய வேண்டும் என்று நினைக்கிறவன் விமர்சனம் செய்கிறான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்தது திருமாவளவன் கோபப்படுவார், ஆத்திரப்படுவார், ஆரா என்று ஆத்திரப்பட்டு வெளியே வருவார். திமுக கூட்டணி உடையும், சிதறும், சின்ன பின்னமாகும். எல்லா கட்சிகளும் அவரை தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியே வந்துவிடும். இப்படியெல்லாம் கனவு கண்டார்கள், மனப்பால் குடித்தார்கள். அதனால்தான் முதல்ல போய் கையெழுத்து போட்டேன். 6 இருந்தா 8 இருந்தா என்றால் கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கு முன்பெல்லாம் வாங்கிய சீட்டுகளுக்கும் இந்த சீட்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. அதிமுக கூட்டணியில பாமக வாங்கியிருக்கிற 23 சீட்டும் திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தையில் வாங்கியிருக்கிற 6 சமம். அவங்க கண்டமங்கலம் பகுதியில் 23 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறாங்க. நான் சென்னையில 6 சென்ட் நிலம் வாங்கியிருக்கிறேன். சென்னையில 23 ஏக்கர் நிலம் வாங்க முடியாது. சென்னையில 6 சென்ட் வாங்குறதே பெரிய விஷயம்.
இங்க கண்டமங்கலம் பக்கத்துல 23 ஏக்கர் வாங்கலாம், 200 ஏக்கர் கூட வாங்கலாம். 6 சென்ட் விலைக்கு இங்க 200 ஏக்கர் கூட வாங்கலாம். அதனால அந்த அணி தோக்கிற அணி, இது வெற்றி அணி. திமுக கூட்டணி 6க்கு 6, 100க்கு 100 நாம் வெற்றி பெறுவோம். அதனால அந்த 2, 3ஐயும் சேர்த்து பெருக்குனா உங்களுக்கு 6 தான் வரும். 2, 3, 6. நாம் சமமான எண்ணிக்கையில் தான் இந்த களத்தில் இருக்கிறோம், சமமான வலிமையோடு தான் இந்த களத்தில் இருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திருமாவளவன் ஏமாந்து விடவில்லை, கொள்கை அடிப்படையில் உறுதியாக இருக்கிறான், எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறான். இங்கே பிஜேபி வரக்கூடாது, அதிமுக மீண்டும் தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, பிறகு தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டு அரசியலே திசை மாறி போகும். பிஜேபி மட்டும் இங்கே வலிமை பெற்று விட்டால் உத்தரப்பிரதேசத்தை போல தமிழ்நாடு மாறிவிடும், பீகாரை போல தமிழ்நாடு மாறிவிடும். இங்கே சமூக நீதி பேசுவதற்கு ஆள் இல்லாமல் போய்விடுவார்கள். அடுத்த தலைமுறையே பாழாகிவிடும். சாதி வெறியும் மதவெறியும் தான் தூண்டப்படும். எந்த நேரமும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்படும். ஒரு நாளும் அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசியதில்லை, குடிநீர் பிரச்சனையை பேசியதில்லை, பெண்களுக்கான பாதுகாப்பு பிரச்சனை பற்றி பேசியதில்லை, தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை எதிர்த்து பேசியதில்லை, சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததில்லை, மனைப்பட்டா இல்லாதவர்களுக்கு மனைப்பட்டா கொடுங்கள் என்று அவன் போராடியதில்லை, முதியோர்களுக்கு பென்ஷன் வழங்க வேண்டும் என்று அவன் போராடியதில்லை, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி அவன் எந்த காலத்திலும் பேசியதில்லை. நீ இந்து, இவன் முஸ்லீம், அவன் கிறிஸ்டியன், இதைத்தான் பேசும் பிஜேபி. நீங்க பாருங்க, இந்தியா முழுக்க பிஜேபி ஒரே அரசியல் மதவெறி அரசியல் தான். நாங்கள்லாம் இந்துக்கள், நாங்களும் தான் இந்துக்கள். திமுகவோட 90% பேர் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில 90% பேர் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் 90% பேர் இந்துக்கள் தான் இருக்கிறார்கள். இவங்க தான் ஏதோ இந்துக்களுக்கு ஆபத் பாந்தானவர்கள் என்பதை போல, பாதுகாவலர்கள் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். இந்துக்களின் முதல் எதிரியே பிஜேபி தான். மதவெறியை தூண்டிவிட்டு அப்பாவி இந்துக்களை முஸ்லிம்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு வன்முறையில் ஈடுபட வைத்து அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரே கட்சி இந்திய அளவில் பிஜேபி மட்டும்தான். அவங்க எந்த அரசியலையும், வேற எந்த அரசியலையும், முற்போக்கு அரசியலை பேசவே மாட்டார்கள். யாராவது ஜனநாயகத்தை பற்றி பேசினால் வீடு தேடி போய் துப்பாக்கியால சொல்றான். கர்நாடகாவில் 4 பேரை அப்படி சுட்டுக் கொண்டாங்க. பேராசிரியர் கல்புர்கி, கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர், 4 பேரை. அவங்க எந்த கட்சியும் சாராதவர்கள், பிஜேபி அரசியலை விமர்சித்தார்கள் என்பதற்காக வீடு தேடி போய் வீட்டுக்குள்ள புகுந்து துப்பாக்கியாலே சுட்டுக் கொன்றார்கள். அப்படிப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் வர வேண்டுமா? யோசித்து பாருங்க. பெரியார் இருந்ததால் தான், அண்ணா ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் தான், கலைஞர் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் அரசியல் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற நாம் வெவ்வேறு சாதி அடையாளங்களை கொண்டிருந்தாலும் பெயருக்கு பின்னால் சாதியை போட்டுக் கொள்ளவில்லை. அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ள வெற்றி, அதுதான் பெரியாரியத்தின் வெற்றி, அதுதான் அண்ணாவின் வெற்றி, அதுதான் கலைஞரின் வெற்றி. ஆனா பிஜேபி காரன் வந்தான்னா அடுத்த தலைமுறை ஒவ்வொருத்தரும் பேருக்கு பின்னால் சாதியை போட்டுருவோம். சாதி உணர்வு தூண்டினாதான் மதவெறியை தூண்ட முடியும். அதுதான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. ஒற்றுமையா இருக்கக்கூடாது, பிசி எம்பிசி ஒற்றுமையா இருக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதியா இருக்கணும். சாதி பெருமையை பேசணும், நாங்க ஆண்ட சாதின்னு பேசணும், அதை ஊக்கப்படுத்துவோம் பிஜேபி காரன். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு என்ன எதுக்காக சொல்றாங்கன்னா, சாதி உணர்வு மேலோங்க மேலோங்க தான் மதவெறியே உருவாகும். அது வரையிலும் மதவெறி உருவாகாது. தமிழன்கிற உணர்வு இருந்தா சாதி உணர்வு மழுங்கி போயிடும். தமிழன்கிற உணர்வு வந்தா மத உணர்வு மழுங்கி போயிடும். தமிழன்கிற உணர்வு சமூக நீதியை, ஜனநாயகத்தை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வாக உலகம் தழுவிய அளவில் அத்தனை தமிழர்களும் ஒன்றுபட்டு போராடக்கூடிய ஒரு தேசிய உணர்வு மேலோங்கும். தேசிய உணர்வு மேலோங்க கூடாது. அதுதான் பிஜேபியுடைய ஸ்ட்ராட்டஜி. இவன் தமிழ, அவன் கேரளா, மலையாளி, அவன் கன்னட, அவன் குஜராத்தி அப்படின்னு பிரிஞ்சு போனா இவன் இந்தியா முழுக்க ஆள முடியாது. ஏன்னா இவனுக்கு ஒரு தேசிய இனமே கிடையாது. பிராமணர்கள் எந்த தேசிய இனமும் கிடையாது. பிராமணர்களுக்கு சேவை செய்யக்கூடிய எடுபடிகள் தான் மோடி, அமித்ஷாவும். அவங்க பார்ப்பனர்கள் கிடையாது. ஆனா பார்ப்பனர்களுக்கு வேலை செய்யக்கூடிய பியூன் தெரியும் உங்களுக்கு, பியூன் எடுபடி வேலை செய்யக்கூடிய சேவகர்கள்.
அப்படித்தான் அந்த சமூகத்திற்கு இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கொச்சைப்படுத்தவில்லை அந்த பதவியை, அந்த பொறுப்பை. எந்த அதிகாரமும் இல்லாமல், எந்த உரிமையும் கோராமல் அப்படியே கொத்தடிமை போல வேலை செய்யக்கூடிய ஒரு சக்திகளாகத்தான் மோடி, அமித்ஷா என்கிற பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் முன்னேறிய சமூகத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்க சட்டம் கொண்டு வருகிறார்கள். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அம்பேத்கர் விவாதித்து, பண்டிட் ஜவஹர்லால் நேரு விவாதித்து, அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் பட்டேல் போன்றவர்கள் எல்லாம் விவாதித்து, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது, ஏழையாக இருந்தாலும் கூட சமூக அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும். ஒரு ஏழை பிராமணனுக்கு கூட ஐயா வாங்கன்னு கும்பிடுறான், அவன் கருவறைக்குள்ள நுழைய முடியும், அவனுக்கு அந்த அந்தஸ்து இருக்குது. ஏழை பிராமணன் கூட கருவறைக்குள்ள நுழைய முடியும். இந்த நாட்டினுடைய மன்னாதி மன்னனாக இருந்தாலும், ராஜராஜ சோழனாக இருந்தாலும் கருவறைக்கு வெளியே தான் நிற்க முடியும். மகாராணி கூட உள்ள நுழைய முடியாது. இந்த நாட்டுடைய மன்னனா வந்திருக்கிறேன் அப்படின்னு கோயில் கருவறைக்குள்ள நுழைய முடியுமா? நுழைய முடியாது. அவன் 4 வகை படைகளை கொண்டிருந்தாலும், மன்னாதி மன்னனாக இருந்தாலும், வீராதி வீரனாக இருந்தாலும், வால் வேல் போன்ற ஆயுதங்களை தரித்து வந்தாலும், அவன் கோயிலுக்கு முன்னால் போய் நின்னா கருவறைக்குள்ள பார்ப்பனர் தான் போக முடியும், வெளியே தான் நிற்க முடியும். அதுதான் இந்த சனாதனம் என்பது. மன்னர்களையே வெளியே நிறுத்திய ஒரு அரசியல் தான் சனாதன அரசியல். அப்படிப்பட்ட அந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய, ஏவல் செய்யக்கூடிய ஒரு இடத்தில் தான் மோடியும் அமித்ஷாவும் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதற்காகத்தான் அவர்கள் சாதி பெருமைகளை பேசி மதவெறியை வளர்க்கிறார்கள். ஓபிசி என்று இந்தியா முழுவதும் எடுத்துக்கொண்டால் 60-70% பேர் ஒற்றுமையாக இருந்தால் அவர்கள் வலிமை மிக்கவர்களாக ஆகிவிடுவார்கள். ஓபிசி இருக்கக்கூடாது, தனித்தனி சாதியார், நீ வன்னியராயிரு, நீ ரெட்டியாராயிரு, நீ செட்டியாராயிரு, ஆனா இந்துங்கிற உணர்வோடு நீ ஒன்னாயிராத, நீ எம்பிசின்னு ஒன்னாயிராத, நீ தனியா அதுக்குள்ள உனக்கு என்னென்ன இடஒதுக்கீடு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோ. நீ தனியா போ, நீ தனியா போ, உனக்கு 1% வாங்கிக்கோ, உனக்கு 2% வாங்கிக்கோ, உனக்கு 7% வாங்கிக்கோ. நீ ஒன்னா சேர்ந்து 20% நாங்கள் எம்பிசி ஒன்னா இருக்காத. இதுதான் பிஜேபி ஸ்ட்ராட்டஜி. ஓபிசி இந்தியா முழுவதும் 60-70% பேர் மக்கள் இருக்கிறார்கள். ஓபிசி ஒற்றுமையை சிதைப்பதுதான் பிஜேபி அஜெண்டா. ஷெட்யூல் காஸ்ட் இந்தியா முழுவதும் 30% பேர், அவன் 22% தான் கொடுக்கிறான். ஆனா உண்மையிலே மக்கள் தொகை கிட்டத்தட்ட 30% பேர், ஏறத்தாழ 40 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்தியா முழுவதும் தலித்துகள் ஒன்று சேர்ந்தால் இந்தியாவின் நிரந்தர பிரதமரே ஒரு தலித்து தான் இருக்க முடியும், வேற யாரும் வர முடியும். அவன் ஒற்றுமையா இருக்க, ஆனா ஒற்றுமையா இருக்கக்கூடாது. நீ வேற சாதி, அவன் வேற சாதி, உனக்கு தனியா பட்டம் கொடுக்குற, உனக்கு தனியா பட்டம் கொடுக்குற, உனக்கு என்ன வேணும் கேளு. நீ எஸ்சின்னு இருக்காத, உன் சாதியாயிரு, நீ பறையனாயிரு, நீ வேற சாதியை சக்கிலியனாயிரு, உனக்கு என்ன பேர் வேணுமோ உனக்கு பேரை தர, உனக்கு என்ன பேர் வேணுமோ பேரை தர. நீ ஒற்றுமையா எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடாது, நீ ஒற்றுமையா எம்பிசி இருக்கக்கூடாது, நீ ஒற்றுமையா ஓபிசி இருக்கக்கூடாது. இதை உடைக்கிறது தான் பிஜேபி சூது சூழ்ச்சி. இதெல்லாம் தெரியாது நம்ம ஆளுங்க, தெரியும். ஆனாலும் பதவி முக்கியம், அரசியல் ஆதாயம் முக்கியம். எனக்கு 6% ஓட்டு இருக்குது, அதனால எனக்கு 600 கோடி பணம் வேணும், 60 சீட்டு வேணும். அப்படி சமூகத்தை அடமான வைக்கக்கூடியவர்களின் கைகளில் அரசியல் போய் சிக்கி கிடக்கிறது. எந்த நிபந்தனையும் இல்லாமல் 5 ஆண்டுகளுக்கு முன்பே கூட்டணியில் சேர்ந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எந்த நிபந்தனையும் கிடையாது. 5 வருஷத்துக்கு பிறகுதான் தேர்தல் வரும். 2016 திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இஸ்லாமிய கட்சிகள், மதிமுக எல்லாம் ஒன்னா சேரணும். இதுக்கு இந்த சனாதன சக்திகள் தமிழ்நாட்டில் அடியெடுத்து வைத்து விடக் கூடாது, வலிமை பெற்று விடக் கூடாது, தடுத்தாக வேண்டும். அதற்குரிய வலிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கிறது. அதன் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. கலைஞருக்கு பிறகு திமுக இருக்காது நினைச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்படியெல்லாம் வலிமையானவர் இல்லை என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று பழமொழி. இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப கட்சியை தகவமைத்துக் கொண்டு உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு திமுகவை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி செல்கிறார் தளபதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் வலிமையான கட்சிகளாக இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட கட்சிகளை ஒருங்கிணைத்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கூட்டணியையும் வழிநடத்தி செல்கிறார். ஆற்றல் வாய்ந்த ஒரு தலைமையாக அண்ணன் தளபதி இன்றைக்கு நிமிர்ந்து இருக்கிறார். திமுகவை அவர்களால் வீழ்த்த முடியாது. அதனால் அதிமுகவை அழித்து 2வது இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் பிஜேபி திட்டம். அதிமுக தொண்டர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்,
உங்களை வைத்து எடப்பாடி ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் பிழைப்பு நடத்த முடியுமே தவிர அதிமுகவை அவர்களால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் ஜெயலலிதா காலத்தில் இருந்ததை போல இரட்டை இலை சின்னத்திற்கு நன்றி விசுவாசத்தோடு வாக்களிப்பீர்களே, ஆனால் அது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் வலிமை சேர்க்க பயன்படுமே தவிர ஜெயலலிதா அம்மாவுடைய கனவை நனவாக்காது. ஒன்றை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். 2019 ஜெயலலிதா அம்மையார் பேசினார், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இன்றைக்கும் யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். தம்முடைய கட்சிக்காரர்களை பார்த்து சொன்னார், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொன்னார், நான் முன்பு ஒரு தவறு இழைத்து விட்டேன். கவலையோடு சொன்னார், பிஜேபியோடு கூட்டணி வைத்து விட்டேன். இது நான் செய்த மிகப்பெரும் தவறு. அந்த தவறுக்கு பரிகாரம் செய்வதற்காக நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன். சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார். அப்படி சொன்னதோடு நிற்காமல் இன்னொன்றையும் சொன்னார், இனி எந்த காலத்திலும் பாரதிய ஜனதாவோடு அதிமுகவுக்கு தொடர்பு இருக்காது, எந்த தொடர்பையும் வைத்துக் கொள்ள மாட்டோம். 2019 சொன்னார், ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா மறைந்து ஒரு சில மாதங்களிலேயே ஆட்சியை பாதுகாப்பதற்காக, அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக, தம்முடைய சுகதுக்கங்களை, தம்முடைய சொத்து சுகங்களை பாதுகாப்பதற்காக பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறது எடப்பாடி ஓபிஎஸ் தலைமையிலான அணி. கலைஞர் இறந்ததும் திமுக பொதுக்குழு கூடி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் என்று தீர்மானித்து அந்த அதிகாரத்தில் அமர வைத்திருக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மா இறந்த பிறகு அதிமுகவுக்கு தலைவரை உருவாக்க முடிந்ததா? பொதுச் செயலாளரை உருவாக்க முடிந்ததா? எடப்பாடி துணை ஒருங்கிணைப்பாளர், ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர். 5 வருடங்களாக ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்க முடிந்ததை தவிர அந்த கட்சிக்கு அவர்களால் ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. எப்படி அவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவார்கள்? எக்கேடு கெட்டால் என்ன, அதிமுக அழிந்தால் என்ன, நம்முடைய சொத்து பாதுகாக்கப்பட்டால் போதும், பதவி பாதுகாக்கப்பட்டால் போதும் எங்கள் நிலையே அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே வானூர் தொகுதிக்கு மட்டும் நான் சொல்லவில்லை, தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லுகிறேன். பிஜேபிக்கு தமிழ்நாட்டிலே 3 சின்னங்கள், ஒன்று தாமரை, இன்னொன்று இரட்டை இலை, மூன்றாவது மாம்பழம். பிஜேபியுடைய சின்னங்கள். நீங்க பாமக சின்னம் நினைக்காதீங்க, மாம்பழம் அது பிஜேபியுடைய சின்னம். இரட்டை இலை என்பது அதிமுக சின்னம் என்று கருதாதீர்கள், அது பிஜேபியின் சின்னம். ஆகவே நீங்கள் இரட்டை இலைக்கு ஓட்டு போட்டாலும் மாம்பழத்துக்கு ஓட்டு போட்டாலும் மோடிக்கு வலிமை சேர்ப்பதாகத்தான் அமையும். தமிழ்நாட்டை பிறகு யாராலும் காப்பாற்ற முடியாது, சமூக நீதியை காப்பாற்ற முடியாது, சமூக நல்லிணக்கத்தை காப்பாற்ற முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க முடியாது. எனவே இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டுமானால், இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இந்த மண்ணில் வாழக்கூடிய வகையில் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டுமானால் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வேண்டும். அதற்கு தம்பி வன்னியரசு வானூர் தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளை வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம் வெற்றியின் சின்னம், திமுக ஆதரவு பெற்ற சின்னம், காங்கிரஸ் ஆதரவு பெற்ற சின்னம், அதிமுக ஆதரவு பெற்ற சின்னம், இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு பெற்ற சின்னம், வேல்முருகனின் ஆதரவு பெற்ற சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம்.